வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. மீனாவுக்கும் முத்துவுக்கும் சந்தேகம் வருது. பரசன் அங்கிள் போன்ல பேசின குரல் இங்க பழக்கப்பட்ட குரல் மாதிரி இல்லையா மீனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க, எனக்கும் அதான் தோணுது. எனக்கு இந்த மலேசியாவிலிருந்து மாமா வந்திருந்தாருல, ரோகிணியுடைய மாமா, அதே மாதிரி இருக்கற மாதிரி தோணுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மீனா, எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. ஆனா அவர் எப்படி இங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஏற்கனவே அவர் மேல சந்தேகமாதான் இருந்தது. அவர் இங்க பக்கத்துல தான் இருப்பாரு போல இருக்கு. சரி விடு. அப்ப அந்த மாப்பிள்ளையோட மாமா இவருதான் அப்படின்னா கண்டிப்பா கல்யாணத்துல நம்ம பார்க்கத்தானே போறோம். இல்லைங்க, அந்த அளவுக்கு எல்லாம் நமக்கு டைம் தேவைப்படாது. ஏன்னு கேக்குறீங்களா? இப்பதான் வந்து ஜவுளி எடுக்கிறதுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு எல்லாம் வருவோம் சொல்லி இருக்காங்க இல்ல. அப்ப கண்டிப்பா பார்த்தா தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா அண்ணாமலை கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றாங்க. இதை கேட்டு அண்ணாமலை என்னடா சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. அதான்பா, குரல் பார்த்தா பழக்கப்பட்ட குரல், அவர் மாதிரிதான்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, எதுவா இருந்தாலும் நாம எதுவும் வந்து முடிவு பண்ண வேண்டாம். அவர் வருவாரு இல்ல, வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். குரல் கூட அவர் மாதிரியே இருந்திருக்கலாம் இல்ல, ஆனா ஆள் வேறையா இருக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான்பா. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 2 நாள் தானப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே அன்னு சொல்லிட்டு அடுத்ததா வந்து பத்திரிக்கை கொடுக்கணும் வரீங்களா ன்னு சொல்லிட்டு பரசு கூப்பிடுறாரு. இதை கேட்டு சரி வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, ஏங்க கண்டிப்பா இன்னைக்கு அவர் மட்டும் மாமா மட்டும் இருந்ததுன்னா என்னங்க பண்றது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ண முடியும், அவர்கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலவே ஜவுளி எடுக்கிறதுக்கும் அந்த பத்திரிக்கை வாங்குறதுக்காக போறாங்க வீட்டுக்கு. அங்க போறப்போ கரெக்டா அந்த பிறவுன் மணியை பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன மலேசிய மாமா, நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க தான் மாப்பிள்ளையோட மாமான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம தடுமாறி நிக்கிறாங்க. அப்போ பரசு கேக்குறாரு, இவரை முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க முன்னாடியே எனக்கு தெரியறது இருக்கட்டும். எங்க வீட்ல ரோகிணி இருக்கு இல்ல, அவங்களுடைய மாமாதான் இவரு. மலேசியாலிருந்து வந்ததா சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்குற பக்கத்துல இருக்குற அவங்க மாப்பிள்ளை, என்ன மாமா, நீ எப்ப மாமா மலேசியா போன, எனக்கு தெரியாம அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அப்ப வேற வழியே இல்லாம, முத்து உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. அப்ப நீங்க நடிக்க வந்தீங்களா அப்படின்னு சொல்றாங்க. என்ன, இங்க பாரு, எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியாதுப்பா. நான் வித்யா பாப்பா கிட்ட நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டுதான் போனேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க ட்ரையல் இருக்கு, நீங்க இதை நடிச்சு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான், நல்லா நடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே பேர்லதான் ஃபர்ஸ்ட் கிராமத்துக்கு வந்து உங்க பாட்டி வீட்ல நான் நடிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நடிச்சு கொடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கும் சந்தேகம் வந்தது. நான் கேட்டதுக்கு ஆமா, ஒரு காரணத்துக்காகத்தான் நடிக்க சொல்றேன்னு சொல்லிட்டு என்ன காரணம் எல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது. ஆனா வந்து நடிக்க சொன்னாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. நான் அப்பவே ரோகிணிகிட்ட சொன்னேன், என்ன பாரு பாப்பா, இது மாதிரி எல்லாம் போய் எல்லாம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நான் இது மாதிரி நடிக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம மீனா ஒரு நாள் என் கடைக்கே வந்து கறி வாங்க வந்திருந்தா. அதனால வந்திருந்தப்ப வந்து மாட்டிட்டா. என்ன பண்றேன்னு சொல்லிட்டு. நான் அப்பவே கூப்பிட்டு சொன்னேன், இந்த ஒரு தடவை மட்டும்தான் அப்பா இறந்துட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க.
வேற வழியே இல்லாம நான் வந்து அன்னைக்கு நடிச்சு கொடுத்துட்டு வந்தேன்பா. மத்தபடி வந்து இதுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. நீ எதா இருந்தாலும் ரோகிணி பாப்பா கிட்ட கேட்டுக்கோ. ஆனா இதெல்லாம் காரணமா வச்சு மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துர போகுதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. என் தங்கச்சி பையன் ரொம்பவே வந்து பவானியை விரும்புறான். அதனால வந்து கல்யாணம் மட்டும் நின்ற கூடாதுப்பா. எனக்கு ஒரு உதவி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இங்க பேசுனதெல்லாம் கண்டிப்பா வீட்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்ப வேணாலும் நீ கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா முத்து அண்ணாமலை கிட்ட போய் சொல்றாங்க. இதை கேட்டு அண்ணாமலை என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணின்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்டு என்னாச்சு அப்படின்னு வராங்க. மீனா என் மீனா இப்படி சத்தம் போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட பேசணுமாம் அப்படின்னு சொல்றாங்க. முத்து என்கிட்ட என்னங்க பேச போறாரு? நானே வந்து மனோஜ்க்கு இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு சங்கடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்லோமா, அந்த சங்கடம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இந்த மாதிரி டைம்ல உங்ககிட்ட கேட்கக்கூடாதுதான். ஆனா வேற வழியே இல்லை. இது கேட்காம இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வித்யா வந்துட்டு கேக்குறாங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என் பிரச்சனை எல்லாம் இல்லை, உங்க பிரச்சனைதான். நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா உங்க மருமக? அவங்க வந்து மலேசியால இருந்து வந்தாங்கன்னு நீங்க என்ன நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல என்னடா சந்தேகம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ரோகிணி உங்களுடைய பாஸ்போர்ட் கொடுங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. என்ன மீனா, பார்த்து பேசுங்க. எதுக்கு உங்ககிட்ட நான் வந்து பாஸ்போர்ட் எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் காரணமா தாங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்கிட்ட இல்லவும் இல்லை. இப்போ வித்யா வீட்டுலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, இல்லாத பாஸ்போர்ட் எப்படிங்க உங்ககிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாங்க. என்ன முத்து, ரொம்ப ராங்கா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அண்ணாமலை சொல்றாங்க. 2 பேரும் வெயிட் பண்ணுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ரோகிணி, உண்மையாலுமே உங்க அப்பா மலேசியாலதான் இருந்தாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாங்க அங்கிள், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, உங்க மாமாவும் உனக்கு வந்து ஒருத்தர் வந்தாரு இல்ல, அவர் உங்க மாமா கிடையாது. அவர் நடிக்க தானே வந்தாரு, காசு கொடுத்து தானே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே வேர்த்து போய் நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயாவும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீயே கேளு ரோகிணிகிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி கிட்ட கேக்குறப்ப ஆமாங்க, என் டீம் நு சொல்றாங்க. என்ன ரோகிணி, என்ன ஏமாத்துறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு அடிச்சிடுறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க. அடிக்கலாம் வேண்டாம், என்னன்னு மட்டும் விசாரி, அவ்வளவு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விசாரிக்கிறாங்க. அப்ப விசாரிக்கிறப்ப சொல்றாங்க. ஆமாங்க ஆண்டி, எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான். நீங்க வந்து பணம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் மனோஜ். என்ன ரோகிணி இங்க நடக்குது, என்ன பிரச்சனை போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜய், எதுவுமே பேசாம கொஞ்சம் அமைதியா இருடா, நாங்க பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணிகிட்ட மீண்டும் சொல்றாங்க. எதுக்கு இப்படிலாம் குடும்பத்தை ஏமாத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்ப சத்தம் போட்டு கேக்குறாங்க. எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்காங்க. இவ்வளவு எல்லாம் கேட்டா வேலைக்கு ஆகாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க விசாரிக்கும் விதத்துல விசாரிச்சாங்கன்னா எல்லா உண்மையும் வெளியே வரப்போகுது. எல்லா குடும்பத்தையுமே இவங்க ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க.
அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, ஏன் என்னை ஏன் எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்ட? ரோகிணி, உன்னை நான் மலை போல நம்பி இருந்தேன். இப்படி எல்லாம் ஏமாத்திட்டேன் நீ. அப்ப உங்க அப்பா எல்லாம் பணக்காரர் எல்லாம் கிடையாது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே பேசாம நிக்கிறாங்க. எதுவும் பேசாம இருக்கறத பார்த்தாவே உங்களுக்கு தெரியலையா? இதை வேற நீங்க கேக்குறீங்களா? அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்ப கோவப்பட்டு விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.